அனுசரணை வழங்குவோர். இப்போது 250 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். மரீனா ஸ்கொயர் அப்டவுன் கொலம்போ. சிறந்த விலைக்கு இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம். செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் மக்களுக்கான பொறுப்பு கூறல் தொடர்பில் ஐநா சபைக்கு கடிதம் அனுப்பப்பட உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அறிவிப்பு. யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை மூளாயில் இரு குழுக்களிடையே ஏற்பட்ட மோதலால் பதற்றம். திருகோணமலை சம்பூரில் மிதிவெடி அகற்றும் நடவடிக்கையின் போது மனித எச்சங்கள் அவதானம். செம்மணி மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணி நாளை முதல். அரசியல் பழிவாங்கல் மேற்கொள்ளப்படுவதாக வவுனியா மாநகர சபை உறுப்பினர் ஃபாரூக் ஃபர்சான் குற்றச்சாட்டு. தொடர்வது முதன்மை செய்தி. தமிழ் மக்களுக்கான பொறுப்பு கூறல் தொடர்பில் கடிதம் அனுப்பப்பட உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களுக்கான பொறுப்பு கூறல் தொடர்பான கடிதம் ஒன்றை ஐநா சபைக்கு அனுப்ப உள்ளதாக தமிழ் தேசிய பேரவையின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் பொது அமைப்புகளுக்கும் இடையிலான சந்திப்பை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் ஏகமனதாக முடிவெடுக்கப்பட்டது. ஒரு புதிய ஒரு கோரிக்கை கடிதம் ஒன்று நாங்கள் தயாரிக்க வேண்டும். அது விசேஷமாக 2021ஆம் ஆண்டு ஜனவரி 15ஆம் தேதி வெளியிடப்பட்ட அனைத்து கட்சி தலைவர்களுடைய, அனைத்து மனித உரிமையை சார்ந்த அமைப்புகளுடைய, அனைத்து சிவில் சமூக செயற்பாட்டாளர்களுடைய கையொப்பங்களோடு வெளியிடப்பட்ட அந்த கடிதத்துடைய மூல கோரிக்கைகளை வலியுறுத்தி அதுக்கு மேலதிகமாக இந்தியான் காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை உள்ளடக்கிற ஒரு கடிதம் ஒன்றை எழுதுவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. அது மிக விரைவாக அந்த கடிதம் வெளிக்கொண்டு வருவதற்கும் அனைத்து செயல்பாடுகளும் முன்னெடுக்கப்படும். அதனுடைய உள்ளடக்கங்கள் கொள்கை அளவில் ஏகமனதாக அனைத்து தரப்போடும் இன்றைக்கு கலந்து கொண்ட அனைத்து தரப்போடும் இணங்கியிருக்கிறார்கள். அது முதல் செயல்பாடு. இரண்டாவது செயல்பாடு அந்த கோரிக்கைகளை முன் வைத்து தமிழ் மக்களுடைய உண்மையான கோரிக்கைகள் இவைதான் என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையிலே அந்த கோரிக்கைகளுக்கு ஒரு செயல் வடிவத்தை கொடுக்கறதுக்குரிய ஒரு அவேர்னஸ் கேம்பெயினும் அணிதிரட்டல் செயல்பாடுகள் செய்வதற்கும் நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம். அது இந்த கோரிக்கை கடிதம் வெளிவந்ததுக்கு பிற்பாடு அந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் ஏகமனதாக முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கடிதம் வெளிவந்ததுக்கு பிற்பாடு இந்த கடிதத்துடைய உள்ளடக்கங்களை படித்ததுக்கு பின்பு இதுவரைக்கும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாத தரப்புகள் அதோட சம்பந்தப்பட விரும்புகிற இடத்துல அவர்களையும் உள்வாங்கி இந்த வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கு நாங்கள் ஏகமனதாக நாங்கள் விருப்பத்தை காட்டுவதற்கும் நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம். ஜெனீவா அமர்வுகள் தொடங்குறதுக்கு முன்பதாக எங்களுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது இந்த கோரிக்கைகளை தவிர்த்து ஜெனீவாவில எடுக்கப்படுகின்ற முடிவுகள் பாதிக்கப்பட்ட மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாது என்ற ஒரு தெளிவான செய்தியை சர்வதேச மட்டத்திலே ஒரு கட்டும் அழுத்தத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு செயல் வடிவத்தை ஏற்படுத்துவதுதான்
எங்களுடைய பிரதான நோக்கமாகவும் இருக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் தீர்மானித்தோம். ஏற்பாட்டில் தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் பொது அமைப்புகளுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று யாழில் இடம்பெற்றது. இலங்கை அரசாங்கத்தினால் தமிழ் மக்கள் மீது அரங்கேற்றப்பட்ட மனித குலத்துக்கு எதிரான போர்க்குற்றங்கள் மற்றும் இனவழிப்பு குற்றங்கள் தொடர்பிலான பொறுப்பு கூறல் விடயம் தொடர்பில் தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் மற்றும் பாதிக்கப்பட்ட உறவுகளின் பிரதிநிதிகள், சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஆகிய தரப்புகள் யாழில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் இன்று ஒன்று கூடினர். இந்த ஒன்று கூடலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பங்காளி கட்சிகள் உட்பட பல தரப்பினரும் பங்கேற்றனர். 2021 ஆண்டு ஜனவரி 15 தமிழ் தேசிய கட்சிகளது தலைவர்கள், சர்வமத தலைவர்கள், வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளது சங்க பிரதிநிதிகள் மற்றும் வெகுசன அமைப்புகளது பிரதிநிதிகள் கையொப்பமிட்டு ஐநா மனிதுரிமைகள் பேரவைக்கு அனுப்பிய கடிதத்தில் வலியுறுத்தப்பட்ட விடயங்களை கூட்டாக வலியுறுத்தும் வகையில் குறித்த ஒன்று கூடல் இடம்பெற்றது. யாழ் வட்டுக்கோட்டை மூளாயில் இரு குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை மூளாய் பகுதியில் இன்றைய தினம் 2 குழுக்களுக்கு இடையில் இடம்பெற்ற மோதலில் சிலர் காயமடைந்துள்ளனர். நேற்றைய தினம் தனிநபர்களை தாக்கிய சம்பவம் இடம்பெற்றது. இந்த பிரச்சனையானது போலீஸ் நிலையம் வரை சென்றது. பின்னர் இன்று 2 தனிநபர்களது ஊரவர்களும் இணைந்து தாக்குதல் நடத்தினர். இதன்போது ஒரு மோட்டார் சைக்கிள் தீ வைத்து எரிக்கப்பட்டதுடன் ஒரு மோட்டார் சைக்கிள் அடித்து நொறுக்கப்பட்டது. சம்பவ இடத்துக்கு வருகை தந்த வட்டுக்கோட்டை போலீசார் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முயற்சித்த போது போலீசார் மீது கல்வீச்சு தாக்குதல் நடாத்தப்பட்டது. இதன்போது போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டனர். இதன்போது 2 கைது செய்யப்பட்டனர். மேலும் மூளாய் பகுதியில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. திருகோணமலை சம்பூரில் மிதிவடி அகற்றும் நடவடிக்கையின் போது மனித எச்சங்கள் அவதானிக்கப்பட்டுள்ளன. திருகோணமலை சம்பூர் கடற்கரையோரமாக மிதிவடி அகழ்வு பணியின் போது மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து அகழ்வு பணியை எதிர்வரும் 23 வரை இடைநிறுத்துமாறு சம்பூர் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். சம்பூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சம்பூர் சிறுவர் பூங்காவை அண்மித்துள்ள கடற்கரையோர பகுதியில் கடந்த 1 வார காலமாக மெக்கினப்படுகின்ற மிதிவடி அகற்றும் நிறுவனம் தங்களுக்குரிய தளபாடம் மற்றும் பொருட்களுடன் முகாமிட்டு மிதிவடி அகற்றும் பணியை முன்னெடுத்து வருகின்றது. இன்றைய தினம் அகழ்வு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது சிதைவடைந்த மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து அகழ்வு பணி இடைநிறுத்தப்பட்டு நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. சம்பவ இடத்துக்கு வருகை தந்த மூதூர் நீதிமன்ற பதில் நீதிபதி MM நஸ்லீம் குறித்த இடத்தை பார்வையிட்டதோடு மிதிவடி அகற்றும் பணியை எதிர்வரும் 23 வரை தற்காலிகமாக இடைநிறுத்தி வைக்குமாறு உத்தரவிட்டிருந்தார். குறித்த பகுதியை நீதிபதி முன்னிலையில் அரச பகுப்பாய்வு திணைக்களம், சட்ட வைத்திய அதிகாரி, தொல்பொருள் திணைக்களம், புவிச்சரிதவியல், அளவை மற்றும் சுரங்கங்கள் பணியகம் ஆகிய திணைக்களங்களின் பிரசன்னத்துடன் எதிர்வரும் புதன்கிழமை அகழ்வதற்கும் உத்தரவிடப்பட்டுள்ளதுடன் போலீசாரை குறித்த பகுதியில் பாதுகாப்பு கடமைகளுக்காக ஈடுபடுத்துமாறும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். சிதைவடைந்த மனித தலைப்பகுதி மற்றும் கால்களின் எலும்பு பகுதிகளே இன்று அவதானிக்கப்பட்டுள்ளது. குறித்த இடத்தில் யுத்த காலத்தில் விடுதலை புலிகள் பயிற்சி முகாம் இருந்ததாக தெரிவிக்கப்படுவதோடு குறித்த பகுதியில் இருந்து சுமார் 40 மீட்டர் தூரத்தில் சம்பூர் படுகொலையின் நினைவாக அமைக்கப்பட்ட தூபியும் இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. செம்மணி மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணி நாளை முதல் தொடரவுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் கடந்த சில நாட்களாக இடைநிறுத்தப்பட்டிருந்த நிலையில் நாளை மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளது. ஏற்கனவே முதல் மற்றும் 2ஆம் கட்ட அகழ்வுகளில்
65 மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன. இந்த அகழ்வின் போது சிறார்கள் மற்றும் பெண்களின் எலும்புக்கூட்டு தொகுதிகளும் மீட்கப்பட்டதுடன் பொம்மை, புத்தகப்பை உட்பட பல தடயப் பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான மேலதிக ஆய்வுகள் நீதிமன்ற உத்தரவின் பேரில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் நாளை முதல் இடம்பெறவுள்ளன. அரசியல் பழிவாங்கல் மேற்கொள்ளப்படுவதாக வவுனியா மாநகர சபை உறுப்பினர் பாரூக் பர்சான் குற்றம் சாட்டியுள்ளார். வவுனியா மாநகர சபை நிர்வாகம் தொடர்ச்சியான பழிவாங்கலை மேற்கொண்டு தொழில் செய்வதற்கு இடையூறு ஏற்படுத்துவதாக இலங்கை தொழிலாளர் கட்சியின் வவுனியா மாநகர சபை உறுப்பினர் பாரூக் பர்சான் குற்றம் சாட்டியுள்ளார். வவுனியா மாநகர சபைக்குட்பட்ட மாடுகாருக்கு மடுபம் தொடர்பாக இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். வெள்ளிக்கிழமை கரண்ட் கட் பண்ணியிருந்தாங்க. நேற்று இன்றைக்கு இதுவரைக்கும் எங்களுக்கு கரண்ட் தர இல்லை. இது ஒரு முற்றுமுழுதான் எங்களுக்கு விளங்குது. ஒரு அரசியல் பழிவாங்கல்னு சொல்லித்தான், வேற ஒன்றும் இல்லை. மற்றது விசாரித்த வகையில் காசு ஏதோ கட்டலைன்னு சொல்கிறாங்க. என்னத்துக்காக இவங்க இப்படி செய்கிறாங்கன்னு எங்களுக்கு விளங்குது இல்லை. நாங்கள் விடிய எங்களோட வேலையை துவங்குறதுக்கு நாங்கள் வந்த இடத்துல இருட்டாக கிடக்கு. மற்றது கரண்ட் இல்லாதபடியாக தண்ணி பிரச்சனையாக இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த விஷயத்தை நேற்று அறிவித்தபடியால் ஒரு பவுசர் தண்ணியை கொண்டு இறக்கியிருந்தாங்க. அது எங்களுக்கு இப்போ காணாது. ஏன்னா கிட்டத்தட்ட 4 கடை 5 கடைக்கு நாங்கள் சாமான் போட வேண்டியிருக்கு. மற்றது எல்லோருக்கும் தெரியும் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதால் இன்றைக்கு வியாபாரம் கூடின நாள். அது அடிப்படையாக எங்களுக்கு தண்ணி காணாது, மற்றது கரண்ட் இல்லை. அதால் எங்களுக்கு வேலையை மேற்கொண்டு செய்யலாம் இருக்கிறபடியால் நாங்கள் இன்றைக்கு கடையை மூடிட்டோம். தொழுவத்தை மூடி கடைகளை நாங்கள் மூடி இருக்கிறோம். இதனால் எங்களோட மாநகர சபைக்கு உட்பட்ட மக்கள் அவ்வளோ பேரும் எங்களை மன்னிச்சு கொள்ளுங்க. அடுத்தது ஹோட்டல், அந்த ஹோட்டலுக்கு இன்றைக்கு நாங்கள் இறைச்சி போடுவோம் சாப்பாட்டுக்கு, அவங்களுக்கு போடலாம் போயிட்டு. அதால் ஹோட்டல் உரிமையாளர்கள் நீங்கள் அவ்வளோ பேரும் எங்களை மன்னிச்சு கொள்ளுங்க. வவுனியா தாண்டிக்குளத்தில் உள்ள மாடு அறுக்கும் மடுபம் தொடர்பாக பல்வேறு திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அங்கு பல பிரச்சனைகள் உள்ளதாகவும் இதனை அரசியலாக்குவது பர்சான் தலைமையிலான அரசியல் கட்சியே எனவும் வவுனியா மாநகர சபை முதல்வர் சூனா காண்டிவன் தெரிவித்துள்ளார். மடுபத்தில் தற்போது ஏற்பட்டுள்ள பிரச்சனை தொடர்பாக கருத்து கேட்ட போதே முதல்வர் இவ்வாறு தெரிவித்தார். மின்சார சபையால் இதுவரை அனுப்பப்பட்ட பட்டியலுக்கு அமைய திங்கட்கிழமை நிலுவையில் உள்ள மின் கட்டணத்தை செலுத்துவதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்படும். அந்த செயற்பாடுகளை சபையின் நிர்வாக அதிகாரியே செய்கின்றார். இதனை அரசியலாக்குவது பர்சான் தலைமையிலான அரசியல் கட்சியே. தாண்டிக்குளம் மாடு அறுக்கும் மடுவத்தில் அதிகமான மாடுகள் அறுக்கப்படுகின்றன. அவை வெளி மாவட்டங்களுக்கு கொண்டு செல்லப்படுவதால் எமது மாவட்டத்தில் மாடுகளின் விலை அதிகரித்துள்ளது. கால்நடைகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதுடன் களவாடப்படுகின்றது. அண்மையில் கூட ஓமந்தையில் ஒருவருக்கு சொந்தமான 20 மாடுகள் களவாடப்பட்டுள்ளது. எனவே இவற்றை தடுப்பதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும். அத்துடன் மடுவத்தில் அறுக்கப்படும் 1 கிலோ மாட்டு இறைச்சிக்காக சபைக்கு 10 ரூபாவே கட்டணமாக செலுத்தப்படுகின்றது. கடந்த 25 வருடங்களாக இந்த தொகையே அறவிடப்படுகின்றது. ஆனால் தேறிய லாபமாக குறைந்தது கிலோவுக்கு 800 ரூபாவை அவர்கள் பெறுகின்றனர். எனவே இவற்றை திருத்தி சபையின் வருமானத்தை அதிகரிக்க வேண்டும். அந்த வகையில் பர்சானின் நடவடிக்கை தொடர்பாக மாநகர சபையின் அடுத்த அமர்வில் கூடி கலந்துரையாடப்பட்டு ஒழுக்காற்று முடிவுகள் எடுக்கப்படும். ஒரு மாநகர சபை உறுப்பினர் சபையின் வியாபாரத்தை தன்னுடையது என்று சொல்லி செய்ய முடியாது. சபை உறுப்பினராக சத்திய பிரமாணம் எடுக்கும் முன்னரே அவர் அதனை வேறு ஒருவருக்கு மாற்றிக் கொடுத்திருக்க வேண்டும். எனவே அவர் மக்களுக்காக அல்ல, மாடுகளை வெட்டுவதற்காகவே மாநகர சபைக்கு வந்துள்ளாரா என்ற சந்தேகம் எமக்கு எழுகின்றது என மாநகர சபை முதல்வர் சூனா காண்டிவன் தெரிவித்துள்ளார். முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபுலானந்த அடிகளாரின் 78வது நினைவு தின நிகழ்வு மட்டக்களப்பு கரவாக்கேணியில் நடைபெற்றது. முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபுலானந்த அடிகளாரின் 78வது நினைவு தின நிகழ்வும் அறநெறி கல்வி விழிப்புணர்வு ஆன்மீக எழுச்சி ஊர்வலமும் இன்று மட்டக்களப்பு கரவாக்கேணியில் இடம்பெற்றது. இந்து சமய கலாசார அலுவல்கள் திணைக்களத்தின் ஆலோசனை வழிகாட்டலுக்கு அமைவாக
கோளரைப்பற்று பிரதேச இந்து அறநெறி பாடசாலைகள் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் வாழைச்சேனை கருவாக்கணி விபுலானந்த சபை சமய அறநெறி பாடசாலையும் கிராமத்தில் உள்ள இந்து ஆலயங்கள் கிராம மட்ட சமூக அமைப்புகள் மற்றும் நலன் விரும்பிகள் இணைந்து நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தனர். விபுலானந்தா சைவ சமய அறநெறி பாடசாலை அதிபர் சீனா வினோதரன் தலைமையில் நிகழ்வு நடைபெற்றது. ஆன்மீக விழிப்புணர்வு ஊர்வலமானது கருவாக்கணி பிரதான வீதி வழியாக வந்து சுற்று வட்டாரத்தில் உள்ள சுவாமி விபுலானந்தரின் திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டது. அங்கிருந்து ஆலயக்கண்டி சிவன் ஆலயத்தை தரிசித்து பிரதான வீதி வழியாக கருவாக்கணி விக்னேஸ்வரா கல்லூரி மண்டபத்தை சென்றடைந்தது. நந்தி கொடியேற்றல் கொடிக்கவி இசைத்து அறநெறி கீதம் இசைக்கப்பட்டு மங்கள விளக்கேற்றப்பட்டு இறை வழிபாட்டுடன் நிகழ்வுகள் நடைபெற்றன. கிளிநொச்சி பெரமந்தனாறு வட்டார அபிவிருத்தி தொடர்பாக தேசிய மக்கள் சக்தியின் கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளர் மானா மோகன் தலைமையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. கிளிநொச்சி மாவட்டம் பெரமந்தனாறு வட்டார அபிவிருத்தி தொடர்பாக தேசிய மக்கள் சக்தியின் கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளர் மானா மோகன் தலைமையில் பெரமந்தனாறு வட்டாரத்தை சேர்ந்த பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளுக்கு இடையில் இன்று கலந்துரையாடல் இடம்பெற்றது. குறித்த கலந்துரையாடல் பெரமந்தனாறு பொதுநோக்கு மண்டபத்தில் நடைபெற்றது. இதன்போது வட்டாரத்தின் அபிவிருத்தி தேவைகள் தொடர்பாக பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. மிகவும் ஆரோக்கியமான கருத்துக்கள், அதே போன்று மக்களுடைய பிரச்சனைகள், பல்வேறு பிரச்சனைகள் மக்கள் எமக்கு அறிய தந்தார்கள். அதனூடாக பிரமந்தனார் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக எங்களால் என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் நாங்கள் அந்த மக்கள் மத்தியிலே கருத்து வெளியிட்டோம். இந்த மக்கள் பயன்படுத்தும் பாதைகள், மக்களுடைய விவசாய பிரச்சனைகள், குளம் புனரமைப்பு பிரச்சனைகள் என்று பல விவசாயிகள் முகம் கொடுக்கும் பிரச்சனைகளும் காணப்பட்டன. அவற்றையும் நாங்கள் துரிதமாக தலையிட்டு அது தொடர்பாக எந்த அதிகாரிகளுடன் தொடர்பு கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாகவும் நாங்கள் கதைத்து முடிவெடுத்திருக்கின்றோம். அதே போன்று இதில் விசேடமான ஒரு பிரச்சனை எழுப்பப்பட்டது மக்கள் மத்தியிலேயே. அவர்களுக்கு, அதாவது விவசாயிகளுக்கு தேவையான மண்ணெண்ணெய் அவர்களுக்கு தேவையான அளவு கிடைப்பதில்லை என்று விவசாய சங்கங்களிடம் நாங்கள் கோரி நின்றோம். உங்களுக்கு தேவையான அளவான அந்த எவ்வளவு மண்ணெண்ணெய் தேவைப்படும் அந்த அளவு விவசாய சங்கங்கள் கமக்கார அமைப்புகளுடன் சேர்ந்து கதைத்து அவர்களுக்கு எவ்வளவு தேவைப்படும் அந்த மண்ணெண்ணெயை கட்டாயம் இந்த எரிபொருள் நிலையத்தினால் பெற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு கோட்டா முறை மாறி அதுகளை பெற்றுக் கொடுப்பதற்காகவும் நாங்கள் அந்த எரிபொருள் நிலையங்களுடன் கதைப்போம் என்றும் நாங்கள் கூறினோம். அதே போன்று பாராளுமன்றத்தில் கதைக்க வேண்டிய விஷயங்கள், அதே போன்று அமைச்சரவையில் கதைக்க வேண்டிய விஷயங்கள், இவ்வாறு பல்வேறு பிரச்சனைகள் எங்களுக்கு நாங்கள் இந்த மக்கள் மத்தியிலே இருந்து பெற்றுக்கொண்டோம். இது தொடர்பாக நாங்கள் எதிர்வரும் காலங்களிலே இதற்கு முடிவுகள் எடுப்பதற்காக கட்டாயம் இந்த அரச தரப்பினர் என்ற வகையிலே நாங்கள் செயல்படுவோம். தொடர்ச்சியாக இவ்வாறான சந்திப்புகள் எல்லா வட்டாரங்களிலும் நாங்கள் நடத்துவதற்கு எதிர்வரும் காலங்களிலே தயாராக இருக்கிறோம் என்றும் நாங்கள் கூறுகின்றோம். நாவலப்பட்டி பகுதியில் பொறுப்பேற்ற முறையில் தனியார் பேருந்தை செலுத்திய குற்றச்சாட்டில் பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். நாவலப்பட்டி வரகாவ ரயில் கேட் கடவை மூடப்பட்டிருந்த நிலையில் பொறுப்பேற்ற முறையில் தனியார் பேருந்தை செலுத்திய குற்றச்சாட்டில் பேருந்தின் சாரதி நாவலப்பட்டி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். லக்ஷபானவில் இருந்து கிணிகத்தேனி வழியாக கண்டி நோக்கி சென்ற தனியார் பேருந்து வரகாவ ரயில்வே கேட் அருகில் சென்றபோது கண்டியில் இருந்து நாவலப்பட்டிக்கு வந்த ரயிலுக்காக பாதுகாப்பு கேட் கடவை மூடப்பட்டிருந்துள்ளது. ரயில்வே கேட் கடவை திறக்கப்படும் வரை சில முச்சக்கர வண்டிகள் குறித்த பேருந்தின் முன் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் தனியார் பேருந்தின் சாரதி ரயில் கேட்டில் உள்ள ஒரு சிறிய இடத்தின் வழியாக பேருந்தை செலுத்தி சென்றுள்ளார். இதேவழி சில நிமிடங்களில் ரயிலும் குறித்த இடத்தை கடந்துள்ளது. இச்சம்பவம் அருகிலுள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. சம்பவம் தொடர்பாக ரயில்வே பாதுகாப்பு கேட் காவலரால் நாவலப்பட்டி போலீசாருக்கு செய்யப்பட்ட முறைப்பாட்டை அடுத்து பேருந்தின் சாரதி சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார்.
சந்தேக நபருக்கு எதிராக நாவலப்பட்டி நீதவான் நீதிமன்றத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நாவலப்பட்டி போலீஸ் போக்குவரத்து போலீசார் தெரிவித்தனர். ஹட்டன் தெலவாக்கலை தேவாலயத்துக்கு பயணித்த வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் இருவர் காயமடைந்துள்ளனர். ஹட்டன் தெலவாக்கலை வீதியில் சென்ட் கிளேயர் பகுதியில் உள்ள தேவாலயத்துக்கு பயணித்த வேன் ஒன்று பாதுகாப்பு வேலியை உடைத்துக் கொண்டு பிரதான வீதியில் வீழ்ந்து விபத்துக்குள்ளானது. குறித்த தேவாலயத்துக்கு நேற்று மாலை குழு ஒன்றை ஏற்றி சென்ற வேன் ஒன்றே சுமார் 15 அடி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானதாக தலவாக்கல போலீசார் தெரிவித்தனர். பிரதான வீதிக்கு மேலே அமைந்துள்ள தேவாலய பகுதியில் வேனை திருப்புவதற்கு முற்பட்ட நிலையில் பின்னோக்கி சென்று விபத்துக்குள்ளாக்கியதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் இருவருக்கு சிறு காயங்கள் ஏற்பட்டதாகவும் வேன் பலத்த சேதமடைந்ததாகவும் தெரிவித்த தலவாக்கல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு ஆரையம்பதியில் ஆடை தொழிற்சாலை பேருந்தில் சிக்கி உயிரிழந்த தமது மகனுக்கு நீதி வேண்டும் என தாயார் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். மட்டக்களப்பு ஆரையம்பதியில் கடந்த மாதம் 30ஆம் தேதி ஆடை தொழிற்சாலைக்கு சொந்தமானது என கூறப்படும் பேருந்தின் சிக்கி உயிரிழந்த தமது 3 வயது சிறுவனின் உயிரிழப்புக்கு நீதி வேண்டும் என தாயார் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். மட்டு ஊடகாமியத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கோரிக்கை விடுத்தார். என்ற புள்ளேர உயிருக்கு பஸ் அடிச்ச ஓனர் 50,000 ரூபா காசும் அடிச்ச டிரைவர் வீட்டில இருந்து 1 லட்சம் ரூபா காசும் கொண்டு வந்தார். என்ற புள்ளேர உயிருக்கு 1 லட்சம் ரூபா தான். புள்ளேர உயிருக்கு இவ்வளவுதான் அவருமதி. உங்கள்கிட்ட இருந்து எதுவுமே தேவையில்லை. என்ற புள்ளேர சாவுக்கு எனக்கு நீதி கிடைக்கணும். பிரெடெக்ஸ் பஸ் வார டைமை தாண்டி எவ்வளவு நேரத்துக்கு பிறகு வந்தான் அவன். வந்து முன்னுக்கு நிப்பாட்டை தான் என்ற பிள்ளையும் மூத்த மகனும் தானும் வெளியில வரையும் பஸ் வந்து பின்னால வரையும் இப்ப புள்ள நிக்கையும் என்ற புள்ளப்பா புள்ளப்பா புள்ளப்பாட்டு நான் கத்துற சத்தம் கூட கேட்காம ஒரு தரம் ஏற்றி அடிச்சு விடுறான். அடிக்கையும் என்ற மூத்த மகனார் ஓடி போய் தட்டித்து பிறகு வந்து அந்த புள்ள தூக்குறதுக்கு இடையில அடுத்த தரம் ஏத்துறான். என்ற புள்ளைய கையிலையும் ஏற்றி விடுறான் அவன். அதுக்கு பிறகு அவன் இறங்கிட்டு வரல. என்ற மகனார் தூக்கி கொண்டு வரையும் என்ற புள்ளைய உயிர் போய்த்து மூளையெல்லாம் வெளியால வந்து என்ற புள்ள கண்ணுக்கு முன்னுக்கு என்ற புள்ளேர உயிர் போயிட்டு எங்கேயோ கிடந்த பஸ்ஸை கொண்டு போய் முன்னால விட்டு முன்னுக்கு அடிவட்ட மாதிரி தாயில கவலையில குறைபாடுன்னு சொல்லி எல்லாத்தையும் மாற்றி அவங்க செஞ்சவங்க. என்ற புள்ளேர உயிருக்கு பஸ் அடிச்ச ஓனர் 50,000 ரூபா காசும் அடிச்ச டிரைவர் வீட்டில இருந்து 1 லட்சம் ரூபா காசும் கொண்டு வந்தார். என்ற புள்ளேர உயிருக்கு 1 லட்சம் ரூபா தான். புள்ளேர உயிருக்கு இவ்வளவுதான் அவருமதி. உங்கள்கிட்ட இருந்து எதுவுமே தேவையில்லை. என்ற புள்ளேர சாவுக்கு எனக்கு நீதி கிடைக்கணும். சம உரிமை இயக்கத்தின் கையெழுத்து போராட்டம் இன்று அம்பாறை கல்முனையில் இடம்பெற்றது. பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாது செய்ய கோரி நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற அடையாள கையெழுத்து போராட்டம் இன்று அம்பாறை மாவட்டம் கல்முனை மாநகரில் இடம்பெற்றது. சம உரிமை இயக்கம் இதனை முன்னெடுத்திருந்தது. இன்னொரு அடக்குமுறை சட்டம் வேண்டாம், பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய், காணாமல் ஆக்கப்பட்ட அனைவருக்கும் இப்போதாவது நீதி வழங்கு, அனைத்து தேசிய இனத்தவர்களுக்கும் சம உரிமைகளை உறுதி செய்யும் புதிய அரசியலமைப்புக்காக போராடுவோம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கும் முகமாக இக்கையெழுத்து போராட்டத்தில் அனைத்து இன மக்களும் அதிக அளவில் கலந்து கொண்டு ஆர்வத்துடன் கையெழுத்திட்டிருந்தனர். வவுனியா வடக்கு தமிழரசு கட்சியின் பிரதிநிதிகளுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரனுக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. வவுனியா வடக்கு தமிழரசு கட்சியின் பிரதிநிதிகளுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரனுக்கும் இடையில் அபிவிருத்தி வேலைகள் குறித்து சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. சந்திப்பில் வவுனியா வடக்கில் அதிகரித்துள்ள நில ஆக்கிரமிப்பு செயற்பாடுகளை எவ்வாறு எதிர்கொண்டு தடுத்து நிறுத்துவது என்பது தொடர்பில் ஆராயப்பட்டதுடன் வவுனியா வடக்கில் மேற்கொள்ளப்பட வேண்டிய அபிவிருத்தி வேலைகள் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. இச்சந்திப்பில் வெண்ணி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன், வவுனியா வடக்கு பிரதேச சபையின் இலங்கை தமிழரசு கட்சி பிரதேச சபை உறுப்பினர்கள்,
புதுக்குடியிருப்பு பிரதேச சபை உறுப்பினர் ஈனா கிரிதரன், வவுனியா வடக்கு பிரதேச இலங்கை தமிழிசு கட்சி பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டனர். தமிழர் விடுதலை கூட்டணியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் பிரதி சபாநாயகருமான அமரர் முருகேசு சிவசிதம்பரத்தின் 102வது பிறந்த தினம் இன்று நினைவு கூறப்பட்டது. உடுப்பிட்டு சிங்கம் என வர்ணிக்கப்படும் தமிழர் விடுதலை கூட்டணியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் பிரதி சபாநாயகருமான அமரர் முருகேசு சிவசிதம்பரத்தின் 102வது பிறந்த தினம் இன்று நினைவு கூறப்பட்டது. கரவட்டி அபிவிருத்தி ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் நெல்லியடி பேருந்து நிலையத்துக்கு முன்பாக உள்ள அன்னாரது உருவ சிலையிலும் அவரது வீட்டிலும் நிகழ்வுகள் இடம்பெற்றன. அன்னாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் கரவட்டி பிரதேச சபை தவிசாளர் கூனா சுரேந்திரன், உப தவிசாளர் தீனா தயாபரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து அன்னாரின் இல்லத்தில் அமைக்கப்பட்டுள்ள உருவச் சிலையிலும் மாலை அணிவிக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. கரைச்சி பிரதேச இளைஞர் சம்மேளன புதிய நிர்வாக தெரிவு இன்று இடம்பெற்றது. தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தால் நிர்வகிக்கப்படுகின்ற இளைஞர் கழகங்களுக்கான கரைச்சி பிரதேசத்துக்குரிய இளைஞர் கழக சம்மேளனத்தின் 2025 மற்றும் 2026 ஆண்டுக்கான புதிய நிர்வாக தெரிவுகள் இன்று இடம்பெற்றன. கரைச்சி பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் பிரதேச இளைஞர் சேவைகள் உத்தியோகத்தர் ஜேனா சுகந்தன் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. நிர்வாக தெரிவு மற்றும் கலந்துரையாடலில் கரைச்சி பிரதேசத்தில் பதிவு செய்யப்பட்ட சகல கழகங்களின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிகழ்வில் விருந்தினர்களாக தேசிய இளைஞர் மன்றத்தின் கிளிநொச்சி மாவட்ட உதவி பணிப்பாளர் ஐயன தேவேந்திரன், தேசிய இளைஞர் மன்றத்தில் கடந்த கால செயற்பாடுகளில் ஈடுபட்ட முன்னாள் இளைஞர்கள், இளைஞர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். சமர்த்தி வேலை திட்டத்தின் 30 வருட பூர்த்தியை முன்னிட்டு விசேட நிகழ்வு இடம்பெற்றது. சமர்த்தி வேலை திட்டத்தின் 30 வருட பூர்த்தியை முன்னிட்டு சர்வமத அனுஷ்டானங்கள் இடம்பெற்றன. நோர்வுட், மஸ்கெலியா மற்றும் ஹேட்டன் பிரதேச சமர்த்தி வங்கிகளை ஒன்றிணைத்து நோர்வுட் சமர்த்தி வங்கி கட்டிடத்தில் சர்வமத அனுஷ்டானங்கள் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் நுவரெலியா மாவட்ட சமர்த்தி பணிப்பாளர் DGLRS பண்டார மஸ்கெலியா, ஹேட்டன் பிரதேச சமர்த்தி வங்கி முகாமியாளர்கள், நோர்வுட் கிராம உத்தியோகத்தர், சமர்த்தி காரியாலய வெளிக்கள உத்தியோகத்தர்கள், சமர்த்தி பயனாளிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். வத்தலையை அண்மித்த கடலில் தத்தளித்த 3 மீனவர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். வத்தலை பள்ளியவத்தையை அண்மித்த கடற்பகுதியில் சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்ட மீன்பிடி படகில் இருந்த 3 மீனவர்கள் கடற்படையினரால் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். மீட்கப்பட்ட மூவரும் திக்கோவிட்ட மீன்பிடி துறைமுகத்துக்கு அழைத்து வரப்பட்டு நீரியல் வள திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டனர். பள்ளியவத்த கடற்கரை பகுதியிலிருந்து நேற்று முன்தினம் குறித்த 3 கடற்தொழிலாளர்களும் கடலுக்கு சென்ற நிலையில் சீரற்ற வானிலை காரணமாக மீண்டும் கரைக்கு திரும்பும் போது பள்ளியவத்த கடற்கரையிலிருந்து மேற்காக சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் அவர்கள் பயணித்த படகின் வெளிப்புற இயந்திரம் செயலிழந்துள்ளது. இது குறித்து உடனடியாக கடற்படையினருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து மேற்கு கடற்படை கட்டளை பிரிவின் விரைவு படகு ஒன்று அனுப்பப்பட்டு பாதிக்கப்பட்ட மீன்பிடி படகில் இருந்த கடற்தொழிலாளர்கள் மீட்கப்பட்டனர். மேல்கொத்மல நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. மலையகத்தின் பல பகுதிகளிலும் கடும் காற்றுடன் கூடிய மழை பெய்து வருவதனால் மேல்கொத்மலை நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டமும் அதிகரித்துள்ளது. ஆகையால் இன்று காலை முதல் மேல்கொத்மலை நீர்த்தேக்கத்தின் வான் கதவு ஒன்றும் திறக்கப்பட்டுள்ளது. இதேவேளை டெவோன் மற்றும் சென்க்ளேயர் நீர்வீழ்ச்சிகளிலும் நீர் பெருக்கெடுத்துள்ளது. மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்தின் வான் கதவு திறக்கப்பட்டுள்ளமையினால் கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என மின்சார சபை அதிகாரிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.
வட்டவள வெளியோயா வீதியில் மரம் ஒன்று வீதியின் குறுக்கே வீழ்ந்தமையினால் போக்குவரத்து தடைப்பட்டது. வட்டவள அகரவத்த ஊடாக வெளியோயா வீதியில் சைப்ரஸ் மரம் ஒன்று வீதியின் குறுக்கே வீழ்ந்தமையினால் குறித்த வீதியின் போக்குவரத்து தடைப்பட்டது. நுவரெலியா மாவட்டத்தில் தொடரும் கடும் காற்றுடன் கூடிய வானிலை நிலவி வருகின்ற நிலையில் இன்று அதிகாலை வீசிய கடும் காற்றினால் சைப்ரஸ் மரம் வீதியின் குறுக்கே வீழ்ந்தது. இதனால் ஹேட்டன் வட்டவள அகரவத்த ஊடாக வெளியோயா வரையான பொது போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டது. மரத்தை வெட்டி அகற்றிய பின்னர் போக்குவரத்து வளமைக்கு திரும்பும் என வட்டவள போலீசார் தெரிவித்திருந்தனர். நாரமல்ல கிரியுள்ள பிரதான வீதியில் நேற்று மாலை இடம்பெற்ற விபத்தில் 3 உயிரிழந்துள்ளனர். சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் வாகனம் ஒன்று வீதியின் வலது பக்கத்திற்கு இழுத்து சென்று எதிர் திசையில் பயணித்த பேருந்து மீது மோதி விபத்து இடம்பெற்றது. விபத்தில் சாரதியும் 2 குழந்தைகளும் உயிரிழந்தனர். நாரமல்ல போலீஸ் பிரிவில் உள்ள நாரமல்ல கிரியுள்ள வீதியில் நேற்று மாலை இந்த விபத்து இடம்பெற்றது. 9 மற்றும் 11 மாதங்களேயான 2 குழந்தைகளும் 38 வயதான சாரதியுமே இவ்வாறு உயிரிழந்ததுடன் இவர்கள் லெவுல்வெல மஹாபா பகுதியை சேர்ந்தவர்கள் என்றும் போலீசார் தெரிவித்தனர். நாரமல்ல போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். வத்தலையில் கூறிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். வத்தல ஹேகிவத்த அல்விஸ்வத்த பகுதியில் கூறிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டு ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார். கொலை செய்யப்பட்டவர் வசித்து வந்த 2 மாடி வீட்டின் மேல் தளத்தில் நேற்றிரவு இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். முகமூடி அணிந்த 4 பேர் முச்சக்கர வண்டியில் பிரவேசித்து குறித்த நபரின் வீட்டுக்குள் நுழைந்து கூறிய ஆயுதங்களால் தாக்கி அவரை கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கொலை இடம்பெற்ற போது உயிரிழந்தவரின் மனைவி மற்றும் 2 பிள்ளைகளும் வீட்டில் இருந்துள்ளனர். உயிரிழந்தவர் கொழும்பு 15 பகுதியை சேர்ந்த 43 வயதானவர் என்பதுடன் சில மாதங்களுக்கு முன்பு அந்த பகுதியில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து தனது மனைவி மற்றும் 2 பிள்ளைகளுடன் வசித்து வந்ததாக கூறப்படுகின்றது. அத்துடன் 2023ஆம் ஆண்டு மகாபாகே பகுதியில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு உதவியவர் என போலீசாரால் நடத்தப்பட்ட ஆரம்ப விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக எந்த சந்தேக நபர்களும் கைது செய்யப்படவில்லை என்பதுடன் வத்தல போலீசாரும் களனி பிரிவு குற்ற விசாரணை பணியகத்தின் அதிகாரிகளும் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். அம்பாறை காரதீவு விபுலானந்த மத்திய கல்லூரியில் இரத்த தான முகாம் இடம்பெற்றது. அம்பாறை காரதீவு விபுலானந்த மத்திய கல்லூரியின் 75வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இரத்த தான முகாம் நேற்று இடம்பெற்றது. 2010 கல்வி பொதுத்தராதர சாதாரண தரம் மற்றும் 2013 உயர்தர மாணவர்களால் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது. உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் என்ற துணைப்பொருளில் இடம்பெற்ற நிகழ்வில் ஏராளமானோர் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கியமை குறிப்பிடத்தக்கது. மலையக பாடசாலைகளில் கல்வி கற்கும் தரம் 5 மாணவர்களுக்கான புலமை பரிசில் பரீட்சை செயல் அமர்வு நேற்று இடம்பெற்றது. மலையக பாடசாலைகளில் கல்வி கேட்கும் தரம் 5 மாணவர்களுக்கான புலமை பரிசில் பரீட்சை செயல் அமர்வு நேற்று பொகவந்தலாவ தெரேசியா தமிழ் வித்தியாலயத்தில் இடம்பெற்றது. மலையகத்தில் கஷ்ட பிரதேச பாடசாலைகளில் இருந்து இம்முறை புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்ற உள்ள மாணவர்களுக்கு பொன்மணி அறக்கட்டளை நிறுவனத்தின் ஏற்பாட்டில் செயல் அமர்வு நடாத்தப்பட்டதுடன் வினா பத்திரங்களும் வழங்கி வைக்கப்பட்டன. குறித்த செயலமர்வில் பொன்மணி அறக்கட்டளை நிறுவனத்தின் இணைப்பாளர் கான இளையராஜா, தெரேசியா தமிழ் வித்தியாலயத்தின் அதிபர் எஸ் விக்னராஜா, ஆசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்த செயலமர்வில் தெரேசியா தமிழ் வித்தியாலயம், சிங்கரவத்தை தமிழ் வித்தியாலயம், கெஸ்வேர்ல்ட் இலக்கம் 2 தமிழ் வித்தியாலயம், கெல்ஸ்வேர்ல்ட் இலக்கம் 2 தமிழ் வித்தியாலயம், போனோகேட் தமிழ் வித்தியாலயம் ஆகிய பாடசாலைகளை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர்.
நாட்டில் எதிர்வரும் 25ஆம் தேதி வரை பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவப்பேச்சு அதிகரிப்பினால் நாட்டில் எதிர்வரும் 25ஆம் தேதி வரை பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகள், மேல், சப்ரமுவா, தென், வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அதல கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். மேலும் ஏனைய பகுதிகளில் அவ்வப்போது மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இத்துடன் நமது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம். அனுசரணை வழங்கியோர் இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். மெரினா ஸ்கொயர் அப்டவுன் கொலம்போ. சிறந்த விலைக்கு இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.